இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தங்கள் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர்கதையாகிறது. அண்மை காலமாக தமிழக மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மட்டுமல்லாது அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். அத்துடன் 50 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதை கண்டித்து மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கைக்கு ஒன்றிய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனா நாங்க என்னத்துக்காண்டி நாங்க போறோம், எங்க வாழ்வாதாரம் சாப்பிடுங்க பாருங்க. 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு போட்டையும் குடி கொடுத்து கணவன் அங்கே அப்படிருக்கான். என்ன நிலைமைக்கு ஆளாகும். இது பெற்ற தாய் மகனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்களாம். இப்படி இலக்கத்தில் நாங்கள் சாப்பிட்றதுக்காண்டி உழைச்சிட்டு வந்து சாப்பிட்றோம். வேற எதுவுமே நாங்கள் பண்ணலை. 7 பேர் படுக்கிற இலக்கத்தில் 55 பேர் படுத்து கிடக்காகலாம். படுக்கலை, உட்காந்துருக்காகலாம். அதுக்கு தூங்கியே எத்தனையோ நாள் ஆச்சான். இப்போ எங்கள் ரிலேஷனில் ஒருத்தவங்க உடம்பு முடியலை, மனநிலை கொஞ்சம் இதாக இருப்பாங்க, டேப்லெட் போட்டு நல்லா இருக்காங்க. இப்போ அவங்க டேப்லெட் போட்டு சரியாகிற ஸ்டேஜில் தான் இப்போ கடலில் போய் இருக்காங்க, அங்கே போய் மாட்டியிருக்காங்க, இலங்கை சிறையில் இருக்காங்க. இப்போ டேப்லெட் போடுறாங்களா என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. இப்போ அந்த குடும்பமே ரொம்ப சோர்வில் வாடுறாங்க. படிக்க வைக்க முடியலை, சாப்பிட முடியலை, ரொம்ப வேதனைப்படுறாங்க. அவங்கள நினச்சி குடும்பமே வேதனைப்படுது. அவங்க நல்லா தூங்கணும், அங்கே எப்படி இருக்காங்கன்னு தெரியலை. ரொம்ப மனசு உடஞ்சி போய் இருக்கோம். இதுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்கிறக்காக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். எப்படியாவது மத்திய அரசை கெஞ்சி கேட்குறோம். இதுக்கு ஒரு எங்களுக்கு நிரந்தர தீர்வு எங்களுக்கு பெற்றுத்தரணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். பிடிக்கிற போட்டுகளையும் விட மாட்டேங்குது, பிடிக்கிற ஆட்களையும் விட மாட்டேங்குது. தண்டனை சொல்லுதுங்க, இல்லை மொட்டை எடுத்து விடுதுங்க. இந்த நிலையில் நாங்கள் என்ன பண்ணுவோம்? இந்த மோடி ஐயா எங்களுக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டேக்காரு. நாங்கள் 2 நாள் இருந்திருக்கோம். நேற்று விடிய பொம்பளை பிள்ளைய எல்லாருமே படுத்தாங்கி கிடந்தோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. இன்னும் இது தொடரும், இன்னைக்கு என்னென்னமோ நடக்கும். ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எங்களுக்கு முடிவு எதுவும் தெரியல. நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆனால் ஒன்று எங்கள் குடும்பத்துகளெல்லாம் அழிஞ்சு போகுது. எங்கள் குடும்பங்கள்லாம் பசியிலையும் பட்டினிகளையும் கடன் வாங்கி கெட்ட முடியாம தற்கொலை செய்யற நிலைமையா நாங்க ஆகிறோம். நேற்று உண்ணாவிரத போராட்டம் நடத்திய மீனவர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டமாக தங்கள் போராட்டத்தை தொடர்கின்றனர். தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சினையில் உறுதியான நடவடிக்கை எடுக்கும் வரை தங்கள் போராட்டங்களை தொடரப்போவதாக மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.